சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது மாடியில் நாடாளுமன்ற தொகுதி மறுவரை தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டமானது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அரசியல் கட்சி பிரதிநிதிகள் தலைவர்கள் தற்பொழுது நாமக்கல் கவிஞர் மாளிகை வந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க வரக்கூடிய அரசியல் கட்சி பிரதிநிதிகள் தலைவர்களை நாமக்கல் கவிஞர் நுழைவாயில் முன்பாக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் நேரு உள்ளிட்டோர் வரவேற்று உள்ளே அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தற்பொழுது நிலவி வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமை செயலகம் வர இருக்கிறார். முதலமைச்சர் வந்தது பிறகாக இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது தொடங்கப்படும். தற்பொழுது இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க வருகை புரிந்துள்ள அந்த அரசியல் கட்சி பிரதிநிதிகள் தலைவர்களை நாமக்கல் கவிஞர் நுழைவாயில் முன்பாக அமைச்சர்கள் நேரு மற்றும் தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் வரவேற்று உள்ளே அனுப்பி வருகிறார்கள். குறிப்பாக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பங்கேற்க வரக்கூடிய அனைத்து கட்சிகள் தலைவர்களையும் வரவேற்று ஏற்கனவே நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு முன்பாக ஒரு பதாகை வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பதாகையில ஒரே இலக்கில் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்கின்ற அந்த வாசகம் அடங்கிய பதாகைகள் அனைத்து கட்சி பிரமுகர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம் என்ற பதாகை வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த பதாகைக்கு அருகே அமைச்சர்கள் நேரு மற்றும் தங்கம் தென்னரசு ஆகிய 2 பேரும் இந்த அரசியல் கட்சி கூட்டத்தில் பங்கேற்க வருகை புரிந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி பிரமுகர்களையும் தலைவர்களையும் வரவேற்று உள்ளே அனுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகம் வர இருக்கிறார். அவர் வந்ததுக்கு பிறகாக சரியாக 10 மணிக்கு நாடாளுமன்ற தொகுதி மறுவரை தொடர்பாக அனைத்து கட்சி அரசியல் கூட்டம் என்பது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற இருக்கிறது.